ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மாவட்ட நீதிமன்றத்தில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அங்கன்னு தான் கொடுத்துருக்காங்க. என்னமான பதவினா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டராக பணியாற்ற இப்போதைக்கு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள், சமூக பணியில் முதுகலை கல்வியல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதேமாரி மாணவர்கள் மற்றும் சட்ட கல்லூரி மாணவர்கள் அவங்களும் அப்ளை பண்ணலாம். அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சமூக பிரகர்கள், மகளிர் குழுக்கள், அப்புறம் மைத்ரி சங்கங்கள் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவட்ட வட்ட சனிகள் பணிகள், தன்னார்வ சட்டப்பணியாளர்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க, பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதர தகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்தா அந்த சட்டம் பற்றி உங்களுக்கு புரிதல் இருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 மதிப்பூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 19/7/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 12 நபர்களும், கோவில்பட்டி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி தபால் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. கீழ்கண்ட முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்மு தான் இதில் போய்ட்டு தான் நீங்கள் ஃபில் பண்ணி கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. ஓட்டிட்டு உங்கள் பெயர் என்ன, ஜெண்டர் என்ன, ஏஜ் என்ன, ஃபாதர் நேம் என்ன, கல்வி தகுதி, கம்யூனிட்டி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் அண்ட் டேட் போட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க பாருங்கள். சிக்னேச்சரை கொடுத்துட்டு ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பார்த்தா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இந்த ஒரு ஜாபாக கொடுத்துருக்காங்க. ஜாப் கிடையாது, வாலண்டியர்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. பர் டேக்கு உங்களுக்கு பார்த்தா 500 சேலரி மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க, எலிஜிபிள் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.